எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள்பொங்கும் அஷருடைய சஹாபாக்களுடைய அன்சாரி சஹாபாக்களை சிறப்புகள் ஹதீஸில் பதிவு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறைத்தூதர் சாரசர்களாக குர்ஆனை கற்பதாக இருந்தால் 4 பேர்கிட்ட கற்றுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்போ யார் அப்படின்னு சொன்னால், குர்ஆனை மரணம் செய்தவங்களும் கூட அது திரட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் எல்லாம் கூட குர்ஆனை திரட்டி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில், அதன் பிறகு ஒரு உஸ்மான் பிரிஞ்சு அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இறுதியாக முடிவடைவது உஸ்மானோட முடிவடையுது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தோட குர்ஆனை எல்லாம் தொகுக்கப்பட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் பிரதிகள் எடுத்து அனுப்பப்பட்டு மிஞ்சிய பிரதிகளை எரிச்சிட்டாரு. என்ன செஞ்சாரு? இவர் குர்ஆனை எரிக்கலாம் பயப்படும், அதுக்கான காலையில் மீன்படப்படுத்துறாங்க. அதனால குர்ஆன் பிரதிகளை மிஞ்சி போச்சுன்னா குர்ஆன் ஒளி வடிவத்தில் அருளப்பட்டது. திருமலை குர்ஆன் ஒரு ஒளி வடிவத்தில் ஜிப்ரீல் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஓதி காட்டப்பட்டு அப்படி வந்துச்சு. அதனால ஓதிக்கிட்ட உஸ்மான் எரிச்சி எல்லாம் சாம்பலாக்க செய்திலாம் பார்க்கணும். இஞ்சிய பிரதிகளை அப்படி இருக்கும்போது செய்யும் 3810 கத்தாலா அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனை மரணம் செய்தார்கள், திரட்டினார்கள். இவங்க அன்சாரி சஹாபாக்கள். இவங்களாம் யாரு? எல்லாருமே மதீனாவாசிகள் தான் சொல்லிட்டு உபய் இப்னு கஅப் சஹாபி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸயீத் கூடிய ஒரு ஸயீத் இப்னு சாபித், 4 பேர் வந்து அந்த பட்டியலில் வர்றாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்றாரு, நான் அனஸ் ரலியல்லாஹு நான் அறிவிப்பாளர் கேட்கிறாரு. அபூ ஸயீத் என்பவர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் என்னுடைய தந்தையின் சகோதரன் ஒருவர் என்று சொல்லி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய கேட்கும்போது இவர் அனஸ் சொல்றார், அபூ ஸயீதை பற்றி இப்படி அந்த 4 பேரிடத்தில் இருந்தீங்க, திருமுறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவ்வளவு பெரிய இன்றைக்கு சொல்றாங்க பேராசிரியர் வச்சிருக்காங்க. ப்ரொபோசர் சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருங்கிறாங்க. சும்மா 5வது படிச்சு கொடுப்பாங்க, 8வது இந்த மாதிரி இல்லாமல் சாதாரண உயர்நிலை பள்ளி, இதே சாதாரண பட்டியலில் வந்தோம். 10th வரைக்கும் 12th வரைக்கும் படிச்சு கொடுக்குற வாத்தியார்கள்லாம். அப்போ சொன்னால் ப்ரொபோசர்னால் உயர்ந்த ஒரு இடத்துல வந்துடுவாங்க. கல்லூரி பேராசிரியர் முனைவர்களாங்க, இல்லை இந்த முனைவர் பட்டத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த முனைவர்கிட்ட கற்றுக்கிறாங்க. இந்த முனைவர்கிட்ட சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய முனைவர்கள், குர்ஆனை கற்ற 4 முனைவர்கள்ட்ட இருந்து ப்ரொபோசர் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய பார்க்குறோம். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு சஹாபி அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன அன்சாரிகளை பற்றி பேசிட்டு வராங்க. முஹாஜிர்களுக்கு கோடிக்கணக்கான சிறப்புகள் இருக்குது. நம்ம எடுத்த சப்ஜெக்ட் அன்சாரி சஹாபாவுடைய சிறப்புகளாக இருக்குது. அதனால நம்ம சொல்கிறோம், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியின் மீது நடந்து செல்லும் எவரையுமே சொர்க்கவாசி என்று அடையாளப்படுத்தியதில்லை. இவருக்கு அதிசயம் தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் 10 பேர் இல்லை 10,000 கூட வரும். அவ்வளோ பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறாங்க சொர்க்கவாதிகள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியின் மீது நடந்து செல்லும் எவரையுமே சொர்க்கவாதின்னு சொல்லி நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரிகள் அப்துல்லா இப்னு ஸலாம் அவர்களை தவிர, அப்துல்லா இப்னு ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொர்க்கவாதி பட்டியலில் மக்கள்கிட்ட அறிவிப்பு செஞ்சாங்க. பார்த்ததில்லை, அப்துல்லா இப்னு ஸலாம் சொர்க்கவாதி அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செஞ்சாங்க. அவர் மதீனாவாசி, முந்தைய வேதங்களை கற்றறிந்த ஒருவர். அவரை பற்றி கூட ஒரு குர்ஆன் வசனத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அதுக்கு ஒத்த மாதிரி இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன வசனம் அப்படின்னு கேட்டால் 46:10 குல் அரைக்கும் இன்கான இந்தில்லாஹி வ கஃபர்தும், நம்பிக்கையின் கொண்ட நிலையில் நீங்கள் இதை மறுத்து அகந்தை கொண்டார் என்னவாகும் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என முகமதை கேட்பீராக. அநீதி இழக்கும் கூட்டத்திற்கு அவன் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் 46:10 சொன்னான். இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்து வசனங்களை
போவாங்க, சும்மா கடமை அதெல்லாம் வந்துடுறான். மற்ற பையனை விரும்பினா கேளுங்க, விரும்பாடி துணைஞ்சு போவாங்க, அது பிரச்சனை இல்லை. பள்ளியாச வளாகத்தில் உட்காந்து நாலு சைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. பயான் பண்ணுது சொன்னால் நாலு சைத்தான் வெளியே உட்காந்து பேத்திட்டு வெளியே போயிடும். விருப்பம் இல்லை பள்ளியாசம் துணைஞ்சு வெளியே போயின்னு வச்சுக்க மேட்ரு போலோஸ் இவ்வளோ பேச மாட்டோம். பள்ளியாச வளாகத்தில் உட்காந்து நாலு சைத்தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நான் பேசுறது எனக்கு கடமை. நான் இம்மாம இருக்கிற வரைக்கும் நன்மை தீமையை உடப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னுடைய கடமை, என் டியூட்டி. என் டியூட்டியில் யாரும் தலையிட முடியாது. அதனால வந்துட்டு பயான் நடக்கும்போது நாளைக்கு செய்தால் உள்ள இந்த வளாகத்தில் கேட்டவர்கள் வெளியே போய் பைக்